வாழ்க்கை. அதுக்கு பிறகு பிள்ளையை வளர்ப்பான். பிள்ளையை வளர்க்குறது இப்போ சீட்டு வாங்குறதுக்கு, காலேஜுக்கு போகிறதுக்கு, அதுக்கு இது கொண்டு விட்டுட்டு போயிட்டு என்னவோ பெரிய கடமை மாதிரி நினச்சிட்டு இருப்பான். அவன் பையன் முடித்து வேலைக்கு போன பிறகு, அப்பா நான் யூஎஸ் போகிறப்பா எனக்கு இங்கே லாய்க்கு இல்லை, என் லைஃப் செட்டில்டாங்க, முடிஞ்சு போச்சு, இங்கே உட்காந்துக்குவாங்க ரெண்டு. என்ன இருக்குது லைஃப்பில்? ஏதோ பெருசாக கனவு கண்டுட்ருக்கோம். ஆனால் ஞானிகள் நம்மளை பிடிச்சிக்குவாங்க, சட்டை காலர் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்குவாங்க. யாருக்காக வாழ்கிறப்பா? முதல்ல நான் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு முன்னால் எங்கள் அம்மாவுக்காக வாழ்கிறோம், எங்கள் அம்மானா எனக்கு உயிர், எங்கள் அம்மா இல்லைன்னா செத்துருவாம்மா. கல்யாணம் கழிஞ்ச பிறகு யாருக்காக வாழ்கிற? என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவங்க, என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவா, நான் இல்லைன்னா அவன் போயிடுவா. எங்கே போயிடுவா? இப்போ அம்மா மறந்து போயிடும். அம்மா சித்திரா அது வயசாகி போயிடுச்சு, அது எங்கே? இப்போ பொண்டாட்டிகிட்ட அதுலேயும் கொஞ்சம் ஒரு பிள்ளை வந்துட்டுனா பிள்ளை பாசம் வந்துடும். இப்போ பொண்டாட்டியை தேடாது. அது ஆம்பளையாக இருந்தால் பொம்பளை பிள்ளைன்னா அவ்வளோதான், தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஆம்பளை பையனை விட பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு பாசம். அது கல்யாணம் கட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் தான் இவருக்கு வாழ்க்கையே போச்சு. வீட்டில் நான் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதுதான். இல்லை, இது இந்த உடம்பை சார்ந்தது, உடம்பை சார்ந்தது. இப்போ இது அல்ல வாழ்க்கை, இதை தாண்டியது. இந்த வாழ்க்கை என்ன? உனக்காக நீ வாழ்கிறாயா? ஞானிகள் கேள்வி அதுதான். நீ யாருக்காக வாழ்கிற? அம்மாக்காக. அப்போ அம்மா சாப்பிட்டா உன் பசி தீந்துருமா? பொண்டாட்டிக்காக வாழ்கிற. பொண்டாட்டி நல்ல 3 நேரம் வெட்டிக்கிட்டு உனக்கு தட்டையை கமுத்தி போட்டான்னு வச்சுக்க, தாக்கு பிடிக்க முடியுமா? நீ சாப்பிட்ணும், நீ குளிக்கணும், நீ வாழணும். உன் கையில் இருக்கிறது தனி சிஸ்டம். பொண்டாட்டிக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, அம்மாவுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, அப்பாவுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏதோ முடிச்ச போட்டு சேர்த்து வச்சுருக்கானுங்க. வாழ்க்கையில் சேர்ந்து வாழணும். அதுக்காக நம்ம சன்னியாசம் வாங்கிட்டு மலைக்கு மேலே போயிடணும், குகையில் போகணும்னு நான் சொல்லலை. பொண்டாட்டி பிள்ளையோடு வாழலாம், அம்மா அப்பாவோட வாழலாம். ஆனால் உணர்வு என்ன இருக்கணும்னு சொன்னால், நாம் தனி, அவங்க தனி, அவங்க தனி. இப்போ அவங்களுக்கு ஒரு வலி வந்துட்டுனா யார் அழுறா? வலிக்கிறவங்க தான் துடிப்பாங்க. நீங்கள் வேணால் கொஞ்சம் பொறுத்துங்க, நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லலாம். இந்த பெயின் அவங்களுக்கு தான். தனித்தனி பாடி. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு வினைகளும் ஒவ்வொரு செயல்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பெற்றது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பெற்றது. ஒவ்வொரு யுகங்களில் ஒவ்வொரு பிறவிகளில் உள்ள உங்கள் கர்மாவுக்கு தக்கவாறு அது வடிவமைக்கப்பெறுகிறது. இப்போ இந்த ஜென்மாவில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயம்லாம் போன ஜென்மாவில் உள்ளது மட்டுமல்ல. இதற்கு முன்னே எத்தனை ஜென்மம் இருந்தீங்களோ அதிலெல்லாம் ஏதாவது மிச்சம் இருந்து மிச்ச மீதிகள் இருந்ததுன்னா அது தொட்டு 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 தொட்டு